வணக்கம் மக்களே, ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோல நம்ம ஸ்டார் ஹெல்த் அஷ்யூர் இன்சூரன்ஸ் பாலிசி பத்தி பார்க்க போறோம். பாலிசியோட எலிஜிபிலிட்டி, ஃபீச்சர்ஸ், என்னென்ன கவரேஜ் இருக்கு, வெயிட்டிங் பீரியட், ஏன் சில விஷயங்கள கவரேஜ் கிடைக்காது, எல்லாத்தையும் டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். சரி, இன்னும் லேட் பண்ணாம ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஸ்டார் ஹெல்த் அஷ்யூர் இன்சூரன்ஸ் பாலிசி வெறும் வழக்கமான ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி மட்டும் இல்ல, இது ஒரு முழுமையான 360 டிகிரி இன்சூரன்ஸ் பாலிசி. உங்களையும் உங்க குடும்பத்தையும் கவர் பண்ணுது. உங்க பேரண்ட்ஸ், மதர் இன் லா, ஃபாதர் இன் லா, மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ், அசிஸ்டட் ரீப்ரொடக்ஷன் ட்ரீட்மெண்ட்ஸ் வரைக்கும் பரந்த கவரேஜ் கொடுக்குது. உங்க ஹெல்த் கேர் தேவைகள் எல்லாத்துக்கும் ஸ்டார் ஹெல்த் அஷ்யூர் இன்சூரன்ஸ் பாலிசி தான் சரியான பதில். சரி, இப்போ நம்ம இந்த பாலிசியோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பத்தி பேசலாம். இந்த பாலிசி 2 வகைப்படும்: இண்டிவிஜுவல் மற்றும் ஃப்ளோட்டர். இண்டிவிஜுவல்ல 91 நாள் குழந்தையில இருந்து 75 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இந்த பாலிசியை எடுக்கலாம். ஃபேமிலி ஃப்ளோட்டர் பத்தி சொல்லணும்னா 18 வயசுல இருந்து 75 வயசு வரைக்கும் இருக்கிற அடல்ட்ஸ் மற்றும் பேரண்ட்ஸ் சார்ந்து இருக்கிற குழந்தைகளுக்கு 16 நாள்ல இருந்து 17 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இந்த பாலிசியை வாங்கலாம். இதுல உங்க ஃபேமிலியில நீங்க, உங்க பார்ட்னர், பேரண்ட்ஸ், சில்ட்ரன், ஈவன் பேரண்ட்ஸ் இன் லா கூட அடங்குவாங்க. அதனால உங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்கும் கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். இந்த பாலிசியில மிட் டர்ம் இன்க்ளூஷன் ஃபெசிலிட்டி கூட இருக்கு. மிட் டர்ம் இன்க்ளூஷன் மூலமா பாலிசி ஹோல்டர் புதிதாக திருமணம் செய்து கொண்டவங்க, நியூ பார்ன் பேபி இல்ல லீகலி அடாப்ட் பண்ண குழந்தைய அவங்க எக்ஸிஸ்டிங் பாலிசியில ப்ரொபோர்ஷனேட் பிரீமியம் கட்டி சேர்க்கலாம். ஆனா இந்த பெனிஃபிட்ஸை அவைல் பண்ணணும்னா மேரேஜ், பேபி பர்த் இல்ல லீகல் அடாப்ஷன் ஆனதுல இருந்து 45 நாளுக்குள்ள இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தெரிவிக்கணும். சேர்ந்ததுக்கு அப்புறம் பாலிசியில சொல்லி இருக்கிற வெயிட்டிங் பீரியட்ஸ் எல்லாம் சேர்ந்த தேதியில இருந்து அப்ளை ஆகும். சரி, இந்த பாலிசியில உள்ள வெவ்வேறு சம் இன்சூர்ட் ஆப்ஷன்ஸ்களை பத்தி பேசுவோம். சம் இன்சூர்ட்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்ல சம் இன்சூர்ட் என்பது ஒரு பாலிசிதாரர் மருத்துவ செலவுகளுக்கு அதிகபட்சமா எவ்வளவு தொகை வரைக்கும் ஹெல்த் இன்சூரர் கொடுப்பாங்க என்பதை குறிக்கிறது. இந்த பாலிசியில உங்களுக்கு 5 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம், 25 லட்சம், 50 லட்சம், 75 லட்சம், 1 கோடி மற்றும் 2 கோடி வரைக்கும் பல்வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கு. 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு சம் இன்சூர்ட் அதிகபட்சம் 50 லட்சமா இருக்கும். புதுப்பித்தலுக்கும் கூட பாலிசி எடுக்கும் போதுதான் இது உறுதி செய்யப்படும். அதுக்கு முன்னாடி மெடிக்கல் ஹெல்த் செக்அப் எதுவும் தேவையில்லை. நீங்க ஏதாவது ஏற்கனவே இருக்கிற உடல்நல பிரச்சனைகளை பத்தி சொல்லிருந்தா ஸ்டார் ஹெல்த் உங்களை ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ண சொல்லலாம். அதுக்கு ஸ்டார் ஹெல்த்தே 100% பணம் கொடுப்பாங்க. நீங்க எதுவும் கட்ட தேவையில்லை. ரெனியூவல்ஸ் லைஃப் லாங் பண்ணலாம். பாலிசி ரெனியூ பண்ண வேண்டிய தேதியில நீங்க ரெனியூ பண்ண மறந்துட்டா பலன்கள் தொடர்ச்சியா இருக்கிறதுக்காகவும் பாலிசியில இடைவெளி இல்லாம இருக்கிறதுக்காகவும் உங்களுக்கு 30 நாட்கள் கிரேஸ் பீரியட் கிடைக்கும். சரி, பேசிக் டீடைல்ஸ் பத்தி பேசிட்டோம். இப்போ கவரேஜ் பத்தி பார்க்கலாம். 5 லட்சம் சம் இன்சூர்ட் எடுத்தவங்களுக்கு ரூம் ரெண்ட் கிரைட்டீரியா என்னன்னா, ஒரு நாளைக்கு சம் இன்சூர்ட்ல 1% பே பண்ணணும். அதாவது ஒரு நாளைக்கு 5000. 10 லட்சத்துல இருந்து 25 லட்சம் வரைக்கும் சம் இன்சூர்ட் எடுத்திருந்தீங்கன்னா ஸ்வீட் ஆர் அதுக்கு மேல இருக்கிற ரூம் தவிர என்ன ரூம் வேணாலும் எடுத்துக்கலாம். 25 லட்சத்துக்கு மேல சம் இன்சூர்ட் எடுத்திருந்தீங்கன்னா ஸ்வீட் ரூம்ஸ் உட்பட எந்த ரூம் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இந்த பாலிசி டே கேர் ட்ரீட்மெண்ட்ஸ், சர்ஜன், அனஸ்தெட்டிஸ்ட், மெடிக்கல் பிராக்டிஷனர், கன்சல்டன்ட்ஸ் மற்றும் ஸ்பெஷலிஸ்ட் ஃபீஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணும். பிளட், அனஸ்தீஷியா, ஆக்சிஜன், ஐசியூ சார்ஜஸ், ஓடி சார்ஜஸ், எக்ஸ்ரேன்னு நிறைய விஷயங்களையும் கவர் பண்ணும். இந்த பாலிசியில சில ஸ்பெசிபிக் நான் மெடிக்கல் ஐட்டம்ஸையும் கவர் பண்ணுது. அதான் கன்சியூமபிள்ஸ்னு சொல்றோம். கன்சியூமபிள்ஸ்னா என்னன்னா, சானிட்டரி பேட்ஸ், கிளவ்ஸ், நெபியூலைசர் கிட், லாண்ட்ரி சார்ஜஸ் மாதிரியான ஐட்டம்ஸ். இவை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஆனா பேஷண்ட்ஸோட கண்டிஷன்ஸ்க்கோ சர்ஜரிக்கோ டைரக்டா சம்பந்தம் இருக்காது. பொதுவா ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இந்த கன்சியூமபிள்ஸை கவர் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டார் ஹெல்த் அஷ்யூர் இன்சூரன்ஸ் பாலிசியில 68 கன்சியூமபிள்ஸ்க்கு கவரேஜஸ் இருக்கு. அதனால உங்க ஃபினான்ஷியல் நீட்ஸ் ஃபுல்ஃபில் ஆகும். நீங்க உங்க உடல் நலத்தை மட்டும் கவனம் செலுத்தலாம். ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் பத்தி சொல்லணும்னா, ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு முன்னாடி 60 நாளும்
ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு அப்புறம் 180 நாளும் மெடிக்கல் காஸ்ட்ஸ் ஸ்டார் ஹெல்த் கவர் பண்ணும். சரி, இப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயம் டெலிவரி எக்ஸ்பென்சஸ் பத்தி பேசலாம். டெலிவரி எக்ஸ்பென்சஸ்னா சி செக்ஷன் உட்பட ப்ரீநேட்டல் மற்றும் போஸ்ட்நேட்டல் செலவுகளும் அதுல அடங்கும். உங்க சம் இன்ஷூர்ட்ல இருந்து 10% வரைக்கும் கிளைம் பண்ணலாம். ஆனா இந்த கவரேஜ்க்கு எலிஜிபிள் ஆகணும்னா நீங்களும் உங்க ஸ்பவுஸும் 24 மாசத்துக்கு பாலிசியில கவர் ஆயிருக்கணும். இது இண்டிவிஜுவல் பாலிசியாவும் இருக்கலாம், இல்ல ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசியாவும் இருக்கலாம். முக்கியமா டெலிவரி எக்ஸ்பென்சஸ் கவர் ஆகும், ஆனா ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் மற்றும் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் செலவுகள் இதுல அடங்காது. அசிஸ்டட் ரீப்ரொடக்ஷன் ட்ரீட்மெண்ட் இதுல இருக்கு. நீங்க ஸ்கிரீன்லயும் பாலிசி டாக்குமெண்ட்ஸ்லயும் காணக்கூடிய விவரங்களும் இதுல இன்ஷூர் செய்யப்படும். புதுசா பிறந்த குழந்தைக்குமான செலவுகளும் இந்த பாலிசியில கவர் ஆகும். சப்லிமிட்ஸ் உங்க ஸ்கிரீன்ல இருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பாலிசி மெட்டர்னிட்டி கவரேஜ் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். பாலிசி டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணுங்க. மேலும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க எங்க அட்வைசர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டார் ஹெல்த் அஷ்யூர் இன்சூரன்ஸ் பாலிசியில ஆர்கன் டோனர் எக்ஸ்பென்சஸ் மற்றும் ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட்ஸ் பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஒரு இன்சூர்ட் பர்சன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கும் டோனருக்கும் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இன்சூரன்ஸ்ல கவர் ஆகும். ஆனா டிரான்ஸ்பிளான்ட் கிளைம் பேயபிளா இருக்கணும். டோனருக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வந்தா, அதாவது ரீடூ சர்ஜரி இல்ல ஐசியூ அட்மிஷன் தேவைப்பட்டா அதுவும் கவர் ஆகும். டோனரோட செலவுகளுக்கான கவரேஜ் இன்ஷூர் செய்யப்பட்ட தொகையுடன் சேர்க்கப்படும். ஆனா இத டோனர் மட்டுமே பயன்படுத்தலாம், ரெசிபியன்ட் இல்ல. உங்க பாலிசியில ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட் பெனிஃபிட்டும் இருக்கு. அதாவது ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட் பண்ண வேண்டிய சில கண்டிஷன்ஸை வீட்லயே ட்ரீட் பண்ணிக்கலாம். இதுக்கு சம் இன்ஷூர்ட்ல 10% வரைக்கும் கிடைக்கும். ஆனா ஒரு பாலிசி வருஷத்துக்கு மேக்ஸிமம் 5 லட்சம் வரைக்கும் தான். இதுக்கு என்ன வேணும்னா ஒரு டாக்டர் வீட்ல ட்ரீட் பண்ணிக்கலாம்னு சொல்லணும். அப்புறம் டாக்டர் தொடர்ந்து உங்களை கவனிச்சுக்கணும். டெய்லி ட்ரீட்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அதுல ட்ரீட் பண்ற டாக்டர் சைனும் பண்ணணும். ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட் கேஷ்லெஸ் ஆகவும் எடுத்துக்கலாம், இல்லனா ரீஇம்பர்ஸ்மெண்டா கிளைமும் பண்ணிக்கலாம். ஆனா கம்பெனி வெப்சைட்ல இருக்கிற நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஹோம் கேர்ல என்ன கண்டிஷன்ஸ் கவர் ஆகும்னு ஸ்கிரீன்ல போட்டிருக்கு, பாத்துக்கோங்க. சரி, அடுத்ததா நம்ம கியூமுலேட்டிவ் போனஸ் பத்தி பார்க்கலாம். கியூமுலேட்டிவ் போனஸ்ங்கிறது ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஒரு கவரேஜ். நீங்க ஒரு வருஷம் கிளைம் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்க சம் இன்சூர்ட் அமௌண்ட் அதிகமாகும். இது ஒரு ரிவார்ட் மாதிரி நீங்க நல்ல ஹெல்தியா இருக்கிறதுக்கு. இந்த பாலிசியில ஒவ்வொரு கிளைம் ஃப்ரீ வருஷத்துக்கும் உங்க கவரேஜ் அமௌண்ட் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ், வழக்கமா 25% வரைக்கும் அதிகமாகும். மேக்ஸிமம் 100% வரைக்கும். அதாவது காலப்போக்குல உங்க கவரேஜ் 2 மடங்கு ஆகலாம். எக்ஸ்ட்ரா கேஷ் எதுவும் கட்டாம கிளைம் பண்ணாம இருந்தாலே போதும். இந்த பாலிசியில உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ரீஸ்டோரேஷன் ஆஃப் சம் இன்சூர்ட் ஆப்ஷனும் இருக்கு. இது என்னன்னா, பாலிசி வருஷத்துல நீங்க ஒரு கிளைம் பண்ணீங்கன்னா இன்சூரர் உங்க கவரேஜை ஒரிஜினல் சம் இன்சூர்ட் அமௌண்ட்டுக்கு திருப்பி ரீஸ்டோர் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்க பாலிசி 5 லட்சம் கவரேஜ் பண்ணுதுன்னு வச்சுப்போம். நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட்க்கு 3 லட்சம் கிளைம் பண்றீங்க. இன்சூரர் உடனே சம் இன்சூர்ட 5 லட்சத்துக்கு ரீஃபில் பண்ணிடுவாங்க. அதனால இதே பாலிசி வருஷத்துல வேற ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்தா உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் இருக்கும். இது உங்களுக்கு ஒரு நிம்மதி கொடுக்கும். ஒரு கிளைம் பண்ணாலும் நீங்க ஃபுல்லி கவர்ட்னு தெரிஞ்சுக்கலாம். பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இந்த ரீஸ்டோரேஷன் அன்லிமிட்டட் டைம்ஸ் நடக்கலாம். அதாவது நீங்க எத்தனை கிளைம் பண்ணாலும் உங்க சம் இன்சூர்ட் ரெப்ளனிஷ் ஆகும், பாலிசி ஆக்டிவ்ல இருக்கிற வரைக்கும். இந்த பாலிசியோட இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா கம்பேஷனேட் டிராவல். அதாவது இன்சூர்ட் பண்ணப்பட்ட நபர் அவங்க வீட்ல இருந்து வேற ஒரு இடத்துல உயிர் போகும் நிலைமையில எமர்ஜென்சி காரணமா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தாங்கன்னா அவங்கள பார்க்க ஒரு இம்மீடியட் ஃபேமிலி மெம்பர் போறதுக்கான டிராவல் எக்ஸ்பென்சஸ் பாலிசியில கவர் பண்ணும். ஏர் டிராவலுக்கு 10,000 வரைக்கும் ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனா ஹாஸ்பிட்டலைசேஷன் கிளைம் பாலிசியில அட்மிசிபிள் ஆகணும். சரி, இது வரைக்கும் கவரேஜஸ் பத்தி நிறைய பார்த்துட்டோம். பட் இது ஸ்டார் ஹெல்த் அஷ்யூர் இன்சூரன்ஸ் பாலிசியோட 40% தான். இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் கவரேஜஸ் இருக்கு. மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ், செகண்ட் மெடிக்கல் ஒப்பீனியன், இன்னும் நிறைய இருக்கு. இந்த கவரேஜ் பத்தி டீடைல்டா தெரிஞ்சுக்கணும்னா பாலிசி டாக்குமெண்ட்ஸ் பாருங்க. இப்போ வெயிட்டிங் பீரியட் பத்தி பேசலாம். இந்த பாலிசியில இனிஷியல் வெயிட்டிங் பீரியட் 30 நாள். அதுல ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட கிளைம்ஸ் மட்டும் தான் எடுக்கப்படும். ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ்க்கு வெயிட்டிங் பீரியட்ஸ் பாத்தீங்கன்னா
ஒவ்வொரு பாலிசி டேர்ம் பொறுத்து வெவ்வேறு ஸ்லாப்ஸ் இருக்கும். இதை நீங்க பாலிசி டாக்குமெண்ட்ஸ்ல பார்க்கலாம், உங்க ஸ்கிரீன்ஸ்லயும் தெரியும். ஸ்பெசிபிக் டிசீசஸ்க்கும் ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கு, அதுவும் பாலிசி டாக்குமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. இந்த டிசீசஸ்க்கு வெயிட்டிங் பீரியட் 24 மாசம். இந்த பாலிசி பல டிஸ்கவுண்ட்ஸ் வழங்குது. நீங்க 2 இயர் பாலிசி எடுத்திருந்தா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 3 இயர் பாலிசிக்கு 2வது மற்றும் 3வது ஆண்டுகளுக்கான பிரீமியம்ல டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஆரோக்கியமா இருந்து உங்க ரெனியூவல் பிரீமியம்ல கூட நீங்க சேமிக்கலாம். ஸ்டார் ஹெல்த் பிளான் மூலம் உங்க ஆரோக்கியத்தை கண்காணித்து தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்து 20% வரை டிஸ்கவுண்ட்ஸ் பெறலாம். ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இந்த பாலிசில கோ பேமெண்ட் எதுவும் இல்லை. ஆனா என்ட்ரில 61 வயசு or அதுக்கும் மேல இருக்கிறவங்களுக்கு மட்டும் 10% கோ பேமெண்ட் உண்டு. அதாவது உதாரணமா உங்க மருத்துவமனை பில் 1 லட்சமா இருந்தா நீங்க 10,000 செலுத்த வேண்டும் மற்றும் மீதமுள்ள 90% அதாவது 90,000 ஸ்டார் ஹெல்த் கவர் செய்யும். கடைசியா இந்த பாலிசில உங்களுக்கு, உங்க ஃபேமிலிக்கு, பேரண்ட்ஸ்க்கு, ஈவன் உங்க மாமனார் மாமியாருக்கு எல்லாருக்குமே கவரேஜஸ் இருக்கு. அன்லிமிட்டெட் ஆட்டோமேட்டிக் ரெஸ்டரேஷன், மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ், கன்சியூமபிள்ஸ் கவர், ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட், மாடர்ன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இருக்கு. இது வெறும் ஹெல்த் பாலிசி மட்டும் இல்ல, இது ஹெல்த் கேருக்கான ஒரு முழு தீர்வும் கூட. எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் உங்களை கவர் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான விவரங்களை தெரிஞ்சுக்க ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.